30 days weight loss சேலஞ்சோட 14th டே இன்னைக்கு. என்னோட ஸ்டார்டிங் வெயிட் 74.65. இன்னைக்கு என்னோட வெயிட் 71.85. இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி டெய்லி காலையிலயும் மில்க் காஃபி இல்லனா பிளாக் காஃபி குடிச்சிட்டு இருந்தேன். அதனால இன்னைக்கு ஒரு பிளாக் காஃபி எடுத்திருந்தேன் வித்தவுட் சுகர்ல. ஆனா ஈவினிங்ல ஒரு ஸ்ட்ராங்கா இஞ்சி டீ குடிச்சாதான் எனக்கு அந்த டே ஃபுல்ஃபில் ஆன மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். வெயிட் லாஸ் டைம்ல மில்க் எடுத்துக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒரு கப் மில்க் எடுக்கிறதுனால எந்த சேஞ்சஸும் வரப்போறது கிடையாது. மில்க் நமக்கு நல்லதுதான். இதுக்கு முன்னாடி நான் வெயிட் லாஸ் பண்ண டைம்லயுமே டெய்லி ஒரு மில்க் காஃபி இல்லனா மில்க் டீ எடுத்துட்டு தான் இருந்தேன். இன்னைக்கு என்னோட லஞ்சுக்கு சப்பாத்தி முட்டைக்கறி வெள்ளரிக்காய் சாப்பிட்டிருந்தேன். இப்போ நான் காட்டுற டாப் எனக்கு லாஸ்ட் டைம் போடும்போது ரொம்ப டைட்டா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ரொம்பவே லூஸா இருந்துச்சு. அந்த டயட் அண்ட் ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா வெயிட் லாஸ் ஆகல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட டைட்டான ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ரீசன்ட் டேஸ்ல ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போய் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால இன்னைக்கு வெளியே போயிருந்தோம். போயிட்டு வர வழியில என்னோட டின்னருக்காக நான் இன்னைக்கு ஸ்மூதி எடுத்திருந்தேன். நான் இன்னைக்கு எடுத்திருந்த ஸ்மூதி பீனட் பவர் பிளஸ். இதுல பீனட் பட்டர், டேட்ஸ், நான் ஃபேட் மில்க், பனானா அண்ட் புரோட்டீன் பவுடர் போட்டிருப்பாங்க. சோ உங்க எல்லாருக்கும் இந்த சேலஞ்ச் எப்படி போயிட்டு இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்ப நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா.